ஹலோ வெல்கம் ஐடியர் கற்றுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, இருபரிமாண பகுமுறை வடிவேலுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 5.2 பார்க்கலாம். பயிற்சி 5.2ல் 2வது சம்மில் பார்ப்போம். ஸோ செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ். லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 18 கொடுத்துருக்காங்க. எக்ஸென்ட்ரிசிட்டி E வந்து 3/5 கொடுத்துருக்காங்க. சென்டர் 0,0 அண்ட் மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்க. செவ்வகலத்தோட நீளம் வந்து 8, இ மையத்தொலை தகவு வந்து 3/5, மையம் வந்து 0,0, அப்புறம் நீள்வட்டத்தோட நெட்டச்சு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மையம் 0,0, நெட்டச்சு எக்ஸ் அச்சு அப்படி இருந்தாலே நமக்கு அதுக்கான நீள்வட்டத்துக்கான சமன்பாடுக்கு வந்து நமக்கு தெரியும். மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வித் சென்டர் 0,0 அப்படின்னா என்ன ஈக்குவேஷன், x²/a² + y²/b² = 1. இதுதான் அதோட சமன்பாடு, நீள்வட்டத்தோட சமன்பாடு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த 2 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த்தும் ஈயோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம யூஸ் பண்ணி ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இந்த சம் ஓவர். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மோட ஓவர்வியூ புரியுங்களா? வாங்க இப்போ இந்த சம்முக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தென் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய நிறைக்குறை எது சொல்கிறதா இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு செவ்வகலத்தோட நீளம் கொடுத்துருக்காங்க. செவ்வகல நீளம் என்ன, 8 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. செவ்வகலத்தின் நீளம் எவ்வளோ, 8. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். நமக்கு லேட்டஸ்ட் ரெக்டமோட ஃபார்முலா வந்து தெரியும். என்ன, நீள்வட்டத்துக்கு லேட்டஸ்ட் ரெக்டத்துக்கு என்ன ஃபார்முலா, 2b²/a. ஸோ செவ்வகல நீளம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், (2b²/2b²/a). ஓகேங்களா? அது வந்து நமக்கு இப்போ என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 8ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ 2b²/a = 8. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 8ஐ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த பக்கம் வந்து கொண்டு போக போகிறேன். ஸோ 2b² என்ன போட்டிருக்கேன், 8a. டிவைடில் இருக்க 8a இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளைல ஆயிடுச்சு. இப்போ நான் அதில் b² மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ b² = 8/2 × a வரும். மல்டிப்ளைல இருக்க 2 இங்கிட்ட வரும்போது டிவிஷனில் வந்துடுச்சு. 1 2 2 4 2 8. ஸோ b² = 4a. இது புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ b²ஓட வேல்யூ 4a அப்படின்னு நம்ம போட்டாச்சு. அடுத்து நமக்கு ஈயோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன, 3/5. ஸோ e = 3/5. ஓகேங்களா? ஸோ தட் இம்ப்ளைஸ் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, b² = a² × 1 - e². இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? எலிப்ஸை பொறுத்தவரை b² = a² × 1 - e²ன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம b²ஓட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தென் a² நமக்கு தெரியாது, அதை வந்து அப்படியே போட போகிறோம். தென் 1 - e²க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 3/5 அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், a²ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இந்த 4a இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ b²க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், 4a = a² அப்படியே இருக்குது. தென் 1 - e²க்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், 3/5. அப்போ ஹோல் ஸ்கொயர். தென் இந்த ப்ராக்கெட் அப்படியே வந்துடுச்சு. ஸோ 3/5 ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன ஆன்சர் வரும், 4a = a² × 1 - 3² பண்ணும்போது 3 பண்ணும்போது 9 வரும். தென் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 வரும். ஓகேங்களா? ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 4a = a² அப்படியே இருக்கும். தென் 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 25 × 1 25. ஸோ 25 - 9/25. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், 4a = கீழே நான் போடுறேன், 4a = a² × 25 - 9 அப்படிங்கிறப்ப நமக்கு ஆன்சர் வந்து 16 வரும். ஸோ 16/25. இந்த பக்கம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு ஏவையும் இந்த a² இருக்க ஒரு ஏவையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்கும், நமக்கு a² டிவிஷனில் வந்த மாதிரி. ஸோ 4 = a × 16/25. ஓகேங்களா? ஒரு ஏ போயிடுச்சு, இங்கே a² இருக்கனால அதுலேருந்து ஒரு ஏ மட்டும் போயிருக்கு. மிச்சம் இருக்க ஒரு ஏவை எழுதியிருக்கேன். ஸோ ஏயோட வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ ஏயை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கம் வச்சுட்டு மிச்சம் எல்லா வேல்யூவும் இந்த சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ தட் இம்ப்ளைஸ் ஏயை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்,
ரைட் சைடில் வச்சுக்க போகிறேன். மிச்ச வேல்யூ கொண்டு வரும்போது 4 அப்படியே இருக்கும். 16/25 இப்படியே வரும்பொழுது 25/16 மாறிடுச்சு. புரியுதுங்களா? இந்த பக்கம் போகும்போது 25/16 மாறிடுச்சு. 1 4 16. ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு, 25/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு ஏயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஏயோட வேல்யூ தெரிஞ்சாலே போதும், ஏ ஸ்கொயர்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏயோட வேல்யூ தெரியும், நமக்கு பி ஸ்கொயர்டோட வேல்யூ தெரியும். இப்போ நமக்கு டெச் எக்ஸ்ஹெச் மற்றும் மையம் 0,0 கொண்ட நீள்வட்டத்தின் சமன்பாடு. மேஜர் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், சென்டர் 0,0. த எலிப்ஸ் ஈக்குவேஷன் வில் பி என்ன, x² + a² + y² = 1. ஸோ நம்ம இந்த ஏபியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், x² x², y² அப்படியே இருக்குது. ஏ ஸ்கொயர்டுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏயோட வேல்யூ 25/4 தி ஹோல் ஸ்கொயர்ட். ஓகேங்களா? அடுத்து பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், b² = 4a இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 4 × ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 25/4 அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ 25/4. ஓகேங்களா? ஸோ b² பதிலாக என்ன, 4a. அந்த 4aக்கு பதிலாக நம்ம வந்து 4 × 25/4 அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ இந்த 4 வந்து நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. தென் x² அப்படியே இருக்குது. 25 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 625 வரும். தென் 4 பண்ணால் நமக்கு வந்து 16 வரும். ஸோ 4² 16 which is plus y² / 25 = 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த 16 வந்து இப்போ x² மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 16 × x² / 625 plus y² / 25 = 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.